இண்டோஃபார்ம் எக்யூப்மெண்ட் லிமிடெட் இவங்க வந்துட்டு இந்தியன் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார ஐபிஓ வழியாக உள்ளே வராங்க. வாங்க நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இவங்க வந்துட்டு டிராக்டர்ஸ் அண்டு பிக் அண்டு கேரி கிரேன்ஸை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு டோட்டல் சேல்ஸ்ன்னு பார்க்கும்போது 3 ஃபினான்ஷியல் இயர்ஸாக வந்துட்டு 93% வந்து டொமஸ்டிக் சேல்ஸ்லேயும் 7% வந்து எக்ஸ்போர்ட் சேல்ஸ்லேயும் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்துட்டு ஒரு ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு கம்பெனி. நம்ம வந்துட்டு அப்ஜெக்ட்னு பார்க்கும்போது இவங்க வந்துட்டு பிக் அண்டு கேரி கிரேன்ஸோட மேனுஃபேக்சர் கெப்பாசிட்டியை எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்காக உள்ளே வராங்க. ப்ளஸ் வந்துட்டு ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் என்பிஎஃப்சி சப்சிடரி, அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ், இதை வந்துட்டு இஷ்யூ ஆப்ஜெக்டாக சொல்லியிருக்காங்க. வாங்க மேலே ஃபர்தர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பிட் ப்ரைஸாக வந்துட்டு 204 ரூபா டு 215 ரூபா சொல்லியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு வந்துட்டு 69 ஷேர் சொல்லியிருக்காங்க. இஷ்யூ சைஸ் வந்துட்டு 260 கோடி. ஐபிஓ டைப் வந்துட்டு புக் பில்டிங்கு. ஆஃபர் டைப் வந்து மெயின் போர்டு. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்துட்டு ஒரு லாட்டுக்கு 14,076 ரூபா சொல்லியிருக்காங்க. நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் 13 லாட் அப்ளை பண்ணிக்கலாம். அதனோட அமௌண்ட் வந்துட்டு 1,92,855 ரூபா. ஆஃபர் வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்துட்டு 31 டிசம்பரு. ஆஃபர் எண்ட் ஆகிறது வந்துட்டு 2 ஜனவரி. அலாட்மெண்ட் வந்துட்டு 3 ஜனவரி. லிஸ்டிங் வந்துட்டு 7 ஜனவரி. ஃபினான்ஷியல் ட்ரெண்டுன்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 22 to 24 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. டோட்டல் இன்கம் வந்துட்டு 22ல் வந்துட்டு 352 கோடி, 23ல் 371 கோடி, 24ல் 375 கோடி. நம்ம வந்துட்டு டோட்டல் இன்கம் வந்துட்டு இன்க்ரீஸ் தான் இருக்குது. பிஏடி வேல்யூ வந்துட்டு அதுவும் இன்க்ரீஸ் தான் இருக்குது. 13லேருந்து 15 போயிருக்கு. டோட்டல் அசட்டும் பார்க்கும்போது 619 கோடியிலிருந்து 647 கோடி, அதுவும் ப்ளஸ் தான் இருக்குது. நெட்ஒர்த்தும் வந்துட்டு ப்ளஸில் தான் இருக்குது. 274லேருந்து 317 போயிருக்கு. இது எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் அண்டு ப்ரொமோட்டர் ஜிஆர் வந்துட்டு ப்ரீ இஷ்யூவில் வந்துட்டு 93% இருக்குது. போஸ்ட் இஷ்யூவில் வந்துட்டு 69% இருக்குது. பப்ளிக்னு பார்க்கும்போது ப்ரீ இஷ்யூவில் வந்துட்டு 6% இருக்குது. போஸ்ட் இஷ்யூவில் வந்துட்டு 30% இருக்குது. இவங்களோட ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கும்போது 2 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபுல்லி இன்டகிரேட்டட் அண்டு எஸ்டாபிளைஸ்டு மேனுஃபேக்சரிங் செட்டப்பு, அப்புறம் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ஏ வைட் ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ். இந்த ரெண்டும் வந்துட்டு அவங்க ஸ்ட்ரென்த்தாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ரிஸ்க் பார்க்கும்போது அதுவும் 2 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நல்லா பார்த்துங்க. அவ்வளோதான். இந்த ஐபிஓ வந்து நல்லா நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் தான், மேனுஃபேக்சரிங் ப்ளஸ்ஸு. அதனால் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இது அப்ளை பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உடனே அப்ளை பண்ணாதீங்க. ஆஃபர் எண்டாவது வந்துட்டு 2 ஜனவரி தான் சொல்லியிருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பாருங்கள், எவ்வளோ வந்து சப்ஸ்கிரைப் ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஓவர் டைம் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு உடனே அப்ளை பண்ண வேணாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம ஐபிஓ ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.